வணக்கம். நான் உங்கள் பவுலி. இன்றைக்கி ஒரு பாத்ரூம், சிம்பிளான பாத்ரூம் ஒன்று, அட்டாச் பாத்ரூம் ஒன்று, கிச்சனுக்கு ப்ளம்பிங் லைன் எப்படி போட்டிருக்கோம், அது எப்படி ஃபிட்டிங் பண்ணுறோம், டேப்பு மாட்டுறது, வெஸ்டர்ன் டைல்ஸ் மாட்டுறதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுலி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கன்சல்ட் பண்ண வீடியோ தான் ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த வீடு குடி போகிறதுக்காக, நாளைக்கு குடி போகிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வெஸ்டர்ன் டைல்ட்டு ஒரு சிம்பிளாக ஒரு நார்மல் வெஸ்டர்ன் டைல்ட்டு, ஒரு வாஷ் பேஷன் ஒன்று, டேப் எல்லாம் மாற்ற வீடியோ பார்க்கலாம். ஏற்கனவே இங்கே ஒரு வாஷ் பேஷனுக்கு வச்சுருக்கோம். டோருக்கு சென்டராக ஒரு வாஷ் பேஷன் ஒன்று, டோர்லேருந்து ஓப்பனில் பார்த்தா இந்த சைடில் 3 கார்பரேஷன் வாட்டர் ஒன்று, டேங்க் வாட்டர் ஒன்று, ப்ளஸ் ஹீட்ரு வாட்டர் ஒன்று, ஷவர் மேலே வச்சுருக்கோம். ஃபுல்லாக ஷவரு எல்லாம் வச்சுருக்கோம். இந்த சைடில் டோர் அணையிற சைடில் வெஸ்டர்ன் டைல்ட் ஒன்று, ப்ளஸ் இந்த சைடில் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கிறது ஹீட்ரு இந்த சைடு வச்சுருக்கோம். ஏற்கனவே கஸ்டமர்கிட்ட கேட்டுங்க, நம்ம ஐடியாப்படி லைன் எல்லாம் போட்டுட்டு எமர்ஜென்சியாக கொஞ்சம் ஃபினிஷிங்காக நம்ம லைன் பார்க்கலாம். இங்கே ஜாலி எல்லாமே ஃபிட் பண்ணணும். நம்ம ஃபுல்லாக இந்த ஷவர் எல்லாமே ஒர்க்கு முடிஞ்சுட்டு நம்மளுக்கு வீடு கொடுப்பதுனால அர்ஜென்ட்டான ஒர்க் நடக்குது. இப்போ அவுட்ரு அடித்த வீடியோ தனித்தனியாக போடுறேன் நான். இப்போ ஹெல்த்து ஃபஸ்ட்டு டஃப்லான் டேப்பு, நம்ம வாஷ் பேஷன் ஒன்று, சின்ன மீடியமான வாஷ் பேஷன் ஒன்று, ப்ளஸ் கிச்சனில் சிங்கெல்லாம் செட் பண்ணியாச்சு. கிச்சனில் மட்டும் இந்த வீட்டில் மட்டும் 3 இடத்துல ஷிஃப்ட்டாக மாற்றிருக்கோம், உடச்சி மாற்றிருக்கோம். இப்போ இங்கேருந்து அங்கே ஒன்று, அங்கேருந்து இங்கே ஒன்று மாற்றி கடைசியில் ஃபைனலாக இந்த ஓரத்தில் போட்டாங்க, கபோர்டு போட்டுட்டாங்க. திரும்பி அதுலேருந்து கொஞ்சம் ஒரு 1/2 அடி தள்ளி போட்டோம். ரொம்ப மெனக்கட்டு கிச்சன் வேலை மட்டும் இங்கே ஆல்ட்ரேஷன் சிங்கு மாற்றிக்கிட்டே இருந்தோம். கிச்சன் ஸ்டேஜ் அடித்த பிறகே மாற்றணும். நம்ம இப்போ கிச்சன் வேஸ்ட்டு கப்பு எல்லாமே நம்ம எம்சியில் வச்சு பேக்கிங் பண்ணுவோம். இப்போ ஷவர் எல்லாம் மாட்டியாச்சு. ஷவர் கீழே இருந்து கரெக்டாக 6 அடி 6.5 அடிக்கு மேலே தான் இருக்கணும் நம்மளுக்கு. இதுமாரி ஃப்ளாஞ்சு, கப்பு ஃப்ளாஞ்சு, ஃப்ளாட்டு ஃப்ளாஞ்சு அதுக்கேற்ற மாரி நம்ம மாட்டிக்கிறது ஃபினிஷிங்காக வரும். இப்போ இதில் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஷவர் இந்த ஃப்ளாட் டைப்பு நல்லா ஸ்கொயர் டைப்பில் இருந்துச்சு. ஷவர் கொண்டையை மிஸ் பண்ணிட்டாங்க. நம்ம முன்னாடியே கன்சல்ட் பண்ணுறப்ப கைட்டு கொடுத்தது ஷவர் கொண்டையை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆங்கில் வாட்னா அஜித்துன்னு ஒரு கம்பெனியில் போடுறோம். ஃபுல்லாக ஆங்கில் வால் அதிகமாக போடுங்க. ஏன்னா ஏதாச்சும் ஃபால்ட்னா லாக் பண்ணி வச்சுப்பாங்க கஸ்டமரு. தண்ணி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண தேவை இருக்காது. ஒரு ஆங்கில் வால் போடுறது கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே ஷவரு ஃபுல்லாக செட் பண்ணிட்டு இதுக்கிட்ட 3 டேப்பு வரிசையில் நம்ம செட் பண்ணோம். அதுக்கேற்ற மாரி ஃப்ளாஞ்சு, அதுக்கேற்ற மாதிரி கப்பு ஃப்ளாஞ்சு இருக்குது, ஃப்ளாட்டு ஃப்ளாஞ்சு இருக்குது, அதுக்கேற்ற மாரி போட்டுக்கலாம். வெஸ்டர்ன் டாய்லெட்டு நார்மலான டாய்லெட்டு நம்ம இப்போ முன்னாடி 1 பீஸ் வரதுனால 9 இன்ச்சு வச்சுட்டோம். இப்போ ஆங்கில் வால்வு எல்லாமே இது வெஸ்டர்ன் டாய்லெட் இன்புட் வாட்ரு, ஹெல்த்து ஃபஸ்ட்டுக்கு இது எல்லாத்துக்கும் ஆங்கில் வால்வு போடுங்க. 1.5 அடி அந்த அளவுக்கு லென்த்துக்கு கரெக்டாக இது. இந்த ஹீட்டருக்கு பக்கத்தில் நம்ம ஆங்கில் வால்வு கீழே வச்சுருக்கோம். ஹீட்ரு மாட்டினோன்னா இடைஞ்சல் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி ஹீட்ரு மாற்றுறதுக்கு நம்ம ஆங்கில் வால்வு இன்புட்டில் கொடுத்துட்டு அவுட்புட்டுக்கு ஹெச்என்எப்பிள் போட்டு வச்சுருப்போம். நம்ம ஹீட்ரு மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு கனெக்ஷன் ஓசு திருப்பின் டாப் மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும். ஹீட்ரு டேப்பில் அது வரைக்கும் நார்மலாக லூப் ஆகி தண்ணி வந்துட்டுருக்கோம். மற்றபடி பேஷனு வெஸ்டர்ன் டாய்லெட் டேங்கு எல்லாமே அல்ட்ரா கம்பெனியில், பாத்கோன்னு அல்ட்ரா கம்பெனி, அது பாத்கோ கம்பெனியில் வந்திருக்கு. இது அஜித் கம்பெனி வந்திருக்கு. 3 டேப்பு, ஒன்று கார்பரேஷன் வாட்டர், கவர்மெண்ட் வாட்டருக்கு ஏற்ற மாதிரி, அது இது ஹீட் வாட்டர் அதுக்கேற்ற மாதிரி 3 டேப்பு ஈவனாக ஒரே மாடலில் வாங்கி மாட்டுறது ரொம்ப நல்லது. என்னென்ன கப்பு ஃப்ளாஞ்சு வேணுமோ, ஃப்ளாட்டு ஃப்ளாஞ்சு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாட்டிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இதுக்கு சிங்குக்கு வேஸ்ட்டு பைப்பு கொண்டு சேர்த்தாச்சு. இதேமாரி பைப்பாக போடுங்க. ஓஸாக போட்டால் அடிக்கடி டேமேஜ் ஆகும். இதுமாரி ஒயிட் சிமெண்ட்டு வச்சு கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு அந்த ஒயிட் எல்லாத்தையும் எடுத்துருங்க. இதில் 2 சிங்கு டேப் வச்சாச்சு. ஃபுல்லாக கொக்கு டேப் தான் ஃபுல்லாக வச்சுருக்கோம். இதில் ஒன்று கார்பரேஷன் வாட்டர், ஒன்று டேங்க் வாட்ரு. இதே ஆல்ட்ரேஷன் பண்ணதுனால நம்ம ஆர்ஓ வாட்டர் இந்த ஸ்டைட்டில் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் மேலே தூக்கி வைக்கிறதுனால நம்ம கபோர்டு போட்டுட்டாங்க நம்ம ஆர்ஓ வச்ச இடத்துல. அதனால் இந்த சைடு ஆல்ட்ரேஷன் பண்ணி அப்படியே எமர்ஜென்சிக்கு போட்டாச்சு. இந்த சைடு ஸ்ட்ரைட்டாக இந்த பைப்பாகவே போட்டுறது. ஓஸு போட்டோன்னா அடிக்கடி டேமேஜ் ஆகும், ஸ்மெல் அதிகமாக வரும் உங்களுக்கு ஓஸு போட்டிங்கன்னா. இப்போ கார்பரேஷன் வாட்டர், டேங்க் வாட்டர் தான் வர ஆரம்பிச்சிட்டு, கார்பரேஷன் வாட்டர் ஆரம்பிச்சிட்டு டேங்க் வாட்டர் இன்னும் ஓப்பன் பண்ணல. கார்பரேஷன் வாட்டர், கவர்மெண்ட் வாட்டர், எங்கள் பாண்டிச்சேரி ஏரியாவில் கவர்மெண்ட் வாட்டர் வரும். அந்த ஏரியா தண்ணி வந்துட்டு 4 மணிக்கு நாளைக்கு வீடு குடி போகிறாங்க. லைட்டிங்லாம் கட்டிட்டாங்க. ஃபுல்லாக ஜாமான்லாம் இறங்கிட்டு இப்போ ஃபிட்டிங் மட்டும் செக் பண்ண வந்திருக்கோம். இப்போ வாஷ் பேஷன் மாட்டியாச்சு. வாஷ் பேஷன் உள்ளார போல்ட் நட்டு போட்டுட்டு லாக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இரும்பு ஜிஏ பைப்பு அதுமாரி ஃபிட்டிங் தான் வைக்காதீங்க. ஃபுல்லாக ஓஸும் அதிகமாக போடாதீங்க, பைப் லைனாகவே போட்டுருங்க ஃபுல்லாக. இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கே தான் ஷவருக்கு ஹெட்டு ஹெட்டை காணடிச்சிட்டாங்க. இப்போதைக்கு நம்மள்கிட்ட உள்ள ஷவர் ஹெட்டு மட்டும் சும்மா நார்மலாக போட்டிருக்கோம். நம்ம அதுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி இல்லை வேறு கம்பெனி வாங்கி தான் அந்தமாரி மாடல் ஹெட்டு மாட்டினோம். ஷவர் ஹெட்னால் கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவோம், அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க ஃபுல்லாக.
இப்போ ஜாலி இதில் 4-5 ஜாலியை செட் பண்ணியாச்சு. இதில் ஹீட்டருக்கு ஆல்ரெடி ஏற்கனவே லூப் பண்ணியாச்சு. இப்போ ஹீட்ரு டேப் அங்கே வந்துடும், நம்மளுக்கு நார்மலாக தண்ணி வந்துடும். நம்ம வெஸ்டர்னுக்கு வந்து கனெக்ஷன் ஹோஸ் போட்டு எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணியாச்சு ஃபுல்லாக. இதில் வந்து 4 ஸ்க்ரூ போடுற மாரி இருக்கும், பார்த்துக்கோ. இது ஃபுல்லாக எல்லாமே முடிஞ்சிட்டு, ஃபிட்டிங் எல்லாம் முடிஞ்சிட்டு, லீக்கேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணியாவது. நம்ம சின்ன வீடியோ போடுறது எந்தெந்த மாடலில் செய்யலாம், நீங்கள் எப்படி ஃபினிஷிங்காக செய்யலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. நிறைய பேர் கமெண்டில் கேட்குறாங்க, ஏன் சின்ன வேலை தான் போடுறீங்க, முக்கியமான வேலை மட்டும் போடலாமனே. இது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பாத்ரூமு டேப்பு விதவிதமாக மாறும். அதுக்கேற்ற மாரி தான் போடுறோம் நம்ம ஃபுல்லாக. இந்த மாடலில் எப்படி இருக்குது, இந்த மாடலில் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு தெரியாதவங்களுக்குனா இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லு போடுறது. வீட்டு கஸ்டமர் தான் இந்த பார்த்துட்டு சரி இதேமாரி ஐடியா வச்சு நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுருக்கலாம், நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதேமாரி பாத்ரூம் போட்டிருக்கானே, இதேமாரி அளவு வச்சுருக்கானான்னு கரெக்டாக சொல்கிறாங்க நிறைய பேர். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதேமாரி வாசலுக்கு நேராக கரெக்டாக வாஷ் பேஷன் செட் பண்ணியிருக்கு. ஏற்கனவே கன்சீல் பண்ணுறப்ப இந்த ஐடியா தோணாது. டைல்ஸ் ஒட்டி டோர் போட்ட பிறகு தான் உங்களுக்கு இந்த ஐடியாவே தோணும். அதுக்காக தான் இந்த சின்ன வீடியோ தான் எடுத்து போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.